உங்கள் குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத்து பயிற்சி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா முதல்ல டா கொடுத்துருப்பீங்க. அடுத்ததாக நம்ம எழுத்து பயிற்சி கொடுக்க வேண்டிய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்பு, பா. இதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இதுதான் இப்பு அப்படின்றத புரிய வைங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழகாக க்ரையான்ஸ் வச்சு கலர் அடிக்க வைங்க. இந்த மாதிரி வெளியெல்லாம் வருது பார்த்திங்களா, இப்போ குழந்தைய நீங்கள் அவங்க ஃப்ரீ லேண்டில் அடிக்க வைங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள், இது பாருங்கம்மா இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்திருக்கு பாரு, அடுத்த வாட்டி அடிக்கும் பொழுது வெளியே வராமல் இந்த சைடில் நீ அடிச்சிருக்க பாரு கரெக்டாக, அதே மாதிரி எல்லா பக்கமும் வெளியே வராமல் அழகாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து இப்பு சீப்புன்ற படத்தை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நேர்கோடில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். எதில் ஆரம்பிக்க போகிறோம்? நேர்கோடு. இந்த மேலே இப்படி கையை வச்சு ஸ்டிஃபாக குழந்தைய நிதானமாக போட சொல்லுங்கள். ஒவ்வொரு வாட்டி எழுதும் பொழுதும் குழந்தைய என்கரேஜ் பண்ணுங்கள். நேர்கோடு, நேர்கோடு, நேர்கோடு. நிதானமாக ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் வரைக்கும் எழுதுனா கூட போதும். இந்த ஒரு லைன் எழுதுனா கூட போதும். ஓகேவா? நேர்கோடு, நேர்கோடு, நேர்கோடு சொல்லிகிட்டே எழுத பயிற்சி பண்ணுங்கள். நல்லா ஸ்டிஃபாக ஒரு நாளைக்கு இந்த ஒரு லைன் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கூட போதும். அவசரமே படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த ஒரு லைன் எழுதி முடித்த உடனே குழந்தைய கை தட்டி ஓகேம்மா நீ விளையாடு அப்படின்னு அமுச்சு வச்சுருங்க. இல்லை குழந்தை இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா அடுத்து ஒரு நேர்கோடு, படுக்கை கோடு, டா. இப்போ இந்த மாதிரி மேலே இருக்கு இல்லையா, ஸ்டிஃபாக அழகாக எழுத சொல்லுங்கள். டா, நேர்கோடு, படுக்கை கோடு, டா. நல்லா அழகாக எழுத சொல்லுங்கள். டா. இந்த 2 லைன்ஸ் டச் பண்ணி மேலே ஆரம்பித்து கீழே இப்படி கை எடுக்காமல் குழந்தை என்ன பண்ணுன்னா இப்படி எழுத்திட்டு திருப்பி கை எடுத்துட்டு திருப்பி இப்படி போடும். என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே பாருமா கை எடுக்காமல் நேர்கோடு போட்டுட்டு அப்படியே படுக்கை கோடு. நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தைங்க அழகாக எழுதுவாங்க. நிதானமாக சொல்லிக் கொடுங்க. டா, 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 டா. ஓகேவா? அடுத்தது டா எழுதி முடிச்சிட்ட உடனே நேர்கோடு, படுக்கை கோடு, கை எடுக்காமல் அப்படியே மேல் நோக்கி. ஓகேவா? குழந்தை திருப்பி நான் எப்படி எழுதுவாங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டுருவாங்க, கை எடுத்துக்குவாங்க. இப்படி கோடு போடுவாங்க, கை எடுத்துக்குவாங்க. இப்படி கோடு போடுவாங்க. அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க. எப்படி என்கரேஜ் பண்ணணும்? இப்படி சொல்லுங்கள். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அகெயின் ஸ்டாண்டிங் லைன். ஓகே? நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு. பா, பா, பா. இப்போதைக்கு நான் இங்கே இப்புன்னு நான் மேலே புள்ளி வச்சு அது இப்பா மாறும். இப்போதைக்கு முதல்ல வந்து குழந்தைங்கள வந்து பா போட சொல்லி கொடுங்க. அடுத்தது நம்ம லைன் போட்டு அடுத்தது இப்பு நம்ம சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? பா. உங்களுக்கு முதல்ல நீங்கள் குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அதனால் நிதானமாக போட்டு சொல்லி கொடுங்க. பா, 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 பா. ஓகேவா? அடுத்து திருப்பி பா, பா. நான் இது சொல்லிக் கொடுக்கும் பொழுதே குழந்தைங்களுடைய மனநிலைமையையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டுக்குங்க. கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு விரல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த விரலில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அந்த குழந்தைங்களாம் ஸ்டிஃபாக எழுதாது. அவங்களுக்குமே நீங்கள் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அழகாக வந்து ஸ்டிஃபாக எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. சில குழந்தைங்க வெட்கப்படும், மேம் என்னம்மா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள மனதளவில் தயார்படுத்தணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா அழகாக வந்து 5th ஸ்டாண்டர்ட்லாம் போகிறப்ப
அழகாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அழகாக வந்து பா போட சொல்லிக் கொடுங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் அழகாக இங்கே கோடு போட்டுட்டு திருப்பியுமே வந்து எழுதி எழுதி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த ஒர்க் ஷீட்டில். அழகாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் ஷீட்டை முடிச்சு வைங்க. தேங்க்யூ.